ஸோ ஸ்லோலி அவருக்கு வந்து அவந்திகா மேலே இருக்கிற அந்த க்ரஷ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அஃபிஷியலாக ஆக்கலான்னு பார்த்தா அவந்திகாக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெயிட் 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 இட்ஸ் டூ ஏர்லி, கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. பட் இதெல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் தான் ஆரம்பிக்குது. ஓகே. அண்ட் தென் கோவிட் லாக்டவுன் முடியுது, காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அவர் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் பார்க்க போகிறாரு. எஸ்பெஷலி அவந்திகாவை பார்க்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அவந்திகாவை பார்க்குறதும், இவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு பக்கம் போக, அவந்திகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப லேட்டாக கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து தனிஷ்கா. ஸோ இந்த தனிஷ்கா வந்து தனிஷ்காவுக்கும் நம்ம ஹீரோக்கும் சம்மந்தமே கிடையாது. தனிஷ்கா அவந்திகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவந்திகாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒன்று ஒன்று ஓடுது. ஸோ எப்படி இருக்கும்னா, அவந்திகா இருக்கிறனால மட்டுமே இவங்க 2 பேர் பேசுவாங்க. அவந்திகா அந்த பிக்சர்லேருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் இந்த வெதர் நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் மீதி 2 பேருக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்குலர் இதாக தான் இருக்குது. பட் ஒரு பாயிண்டில் அவந்திகாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை ஒன்று வருது. என்ன பிரச்சனைன்னா, அவந்திகா இன்னும் அவங்களோட எக்ஸோட டச்சில் இருக்காங்க. ஸோ அப்பப்போ அந்த பையன்கிட்ட பேசும்போது நம்மளோட ஆளுக்கு பயங்கரமாக இன்செக்யூரிட்டிஸ்லாம் வருது. அண்ட் இன்னும் வேறு அவந்திகா வேறு ரிலேஷன்ஷிப்போ அஃபீஷியல்னு சொல்லவே மாட்டேன்றாங்க.